ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ தான் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து நைட் சாப்பாடு கொண்டு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் ஒருத்தங்க வந்து கேட்டிருக்காங்க, நீங்கள் சமைக்க மாட்டிங்களா, உங்கள் அம்மாவுக்கு வயசாயிட்டல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மைதான். நான் தான் வந்து லாஸ்ட்டு 3 மந்த் வரைக்கும் நான் தான் சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். டிசம்பரில் நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனதுலேருந்து எங்கள் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்னையை வந்து சமைக்க விடுறதில்ல. எனக்கு தேவையான எல்லா இதையுமே அவங்க வந்து பார்த்து பார்த்து மத்தியானம் சாப்பாடாக இருக்கட்டும், நான் வந்து இது பண்ணேன் அப்படின்னா சில டைம் சாப்பிட்றேன், சில டைம் சாப்பிடாமல் இருந்துருந்தேன். ஸோ நம்ம கொடுக்குறதையாவது அவள் சாப்பிடணும் அப்படிங்கிற என் மேலே உள்ள ஒரு அதீத பாசத்தாலேயும் கேர்னு கூட சொல்லலாம். கேர் தானே, ஒரு தாய் வந்து பிள்ளை மேலே அதிகமாக வச்சுக்கிறது கேர். ஏன்னா நான் வந்து நிறைய சிந்தனையால் வந்து சாப்பாடை வந்து ரொம்பவே கம்மி பண்ணிட்டேன், சாப்பிட்றதே கிடையாது. அதனாலேயும் நிறைய நோயை வந்து இழுத்து வச்சுருக்கேன். அதுவும் வந்து எங்கள் அம்மாவுக்கு தெரியும். முன்னாடி வந்து நான் செய்ய விட மாட்டேன், நானே எதையாவது ஒன்று செய்வேன் வைப்பேன். பட் இப்போ வந்து எனக்கு ஃபுல் அந்த கான்சன்ட்ரேஷன் மைண்டே இல்லை அப்படிங்கிறதுனால எங்கள் அம்மா வந்து என்னை என்ன பண்ணிக்கிறாங்க, கேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து எம்மா நீங்கள் சமைச்சு தர வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட எங்கள் அம்மா அதையுமே என்ன நினச்சிருவாங்க அப்படின்னா, நம்மளை வந்து இவ அவாய்ட் பண்ணுறாளோ அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மா நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ வந்து எங்கள் அம்மா தர்றது எனக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷம்தான். எங்கள் அம்மா பார்த்துக்கிறது. நான் வந்து செய்யக்கூடாது அப்படின்ட்டு கிடையாது. நியூ ஹோம் போன பிறகும் நான் வந்து கொஞ்சம் ஏமா நைட்டாச்சும் நான் செஞ்சுக்கிட்டா அப்படின்னு எங்கள் அம்மாட்ட ரெக்வஸ்ட்டாக கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். சரியா? அதனால் இது பாசத்தின் வெளிப்பாடு தானே வழிய அம்மாவை நான் கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் கிடையாது.